ரமணி, எவ்வளவு நேரமா பெல் அடிக்கிறது? ரமணி, ரமணி டார்லிங், ஐ அம் ஹோம். ரமணி, ரமணி. ஹலோ, எடா பாலு, எந்த நேரத்துல? உன் வைஃப் எங்க வரலையே? நானே என் வைஃபை தேடிட்டு இருக்கேன். என்னடா அழற? வாட் ஹேப்பன்? லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்களா? சண்டை போட்டியா? சண்டை போடலையா? லேசா திட்டினியா? என்ன திட்டின? முரான்னு திட்டினியா? அப்புறம் தட்டுன்னு திட்டினியா? ஸ்டூபிட் ஃபூல் இடியட். குட் ஃபார் நத்திங் சொல்லியிருப்பியே. என் ஃப்ரெண்ட் ஆச்சே. பட் அதுக்கப்புறம் இவட ஹேட் அ நைஸ் டைம். ஓ, லாஸ்டா ரிமெம்பரன்ஸா இருக்கட்டும்னு லெட்டர்ல எழுதியிருக்காங்களா? ஓகே. இல்ல, அந்த லெட்டர்ல பார், ஏதாவது க்ளூ கிடைக்கும் எங்க போயிருக்காங்கன்னு. பாரு, நானும் ரமணியை வந்து மொரான் அதுன்னு கண்ணா திட்டுறேன். அதுக்காக ரமணியை லெட்டர் எழுதி வச்சுட்டு. பாலு, நான் அப்புறம் பேசுறேன். இல்லடா, நான் அழலடா. Oh my God. To my dearest ex-husband, Ramani. Thank you. Ramani, Ramani, எங்க போயிட்ட ரமணி? எங்க போயிட்ட? லெட்டர் எல்லாம் எழுதி வச்சுட்டு எங்க ஓடி போயிட்ட? லெட்டரா? அம்பிகா வீட்டுக்கு போனேன். 3rd ஃப்ளோருக்கு போனா ஓடி போனதா அர்த்தமா? நீ வந்தா தேடுவே, லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேன். லெட்டர்ல டு மை டியரஸ்ட் எக்ஸ் ஹஸ்பண்ட் எழுதிருக்க. ஏன்? செக்ஸி ஹஸ்பண்ட் எழுதினேன். அப்புறம் அது உனக்கு ஒத்து வராதுன்னு எக்ஸால அடிச்சேன். பாரு, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கவர், ஸ்டாம்ப், சீல்? இடியட், மோரான், யூஸ்லெஸ், குட் ஃபார் நதிங். ரமணி, ஐ திங்க் இது எக்ஸ் ஹஸ்பண்ட் தான். சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நான் அம்பிகா வீட்லயே லஞ்ச் முடிச்சிட்டேன். இப்போ டின்னர் தான்டா, பசிக்குது. ஏன் அம்பிகா வீட்டுல டின்னர் இல்லையா? அது அம்பிகா அவங்க ஹஸ்பண்ட் ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டா. அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட வெளியே போயிட்டான். அவ உடனே கோச்சிக்கிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு இப்பதான் போறா. நான் தான் ஸ்டாம்ப், கவர் இதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். ரமணிமா, பசிக்குதா? ரொம்ப பசிக்குது. ரெஸ்டாரண்ட் போலாமா? போலாமே. ரோஸ் கார்டன். எக்ஸ்கியூஸ் மீ ரமணி, சாப்பாடு நல்லா இருந்ததுல? ஸ்பெஷலி அந்த பன்னீர் பட்டர் மசாலா. ஆமாண்டா. இல்ல என்ன ஆனியன் அண்ட் சீஸ் பேக்ட் வித் மேக்ரனி. இரு, ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இரு, அதில்ல, இது வேற. நான் வரேன். Oh my God.
ரமணி என்ன? I'm okay. But I'm not okay. 1 minute. पनीर बटर मसाला मैक्रोनी बेटर. ரமணி என்ன இது வேற. Oh my God. ஹலோ ஹார்ட் ஒர்க்கிங் மேன். நேற்று சாட்டர்டே 9 to 6 எப்படின்னா இன்னைக்கு சண்டே ஃபுல் டே என்ன பண்ண போறீங்க? டாக்டர் இது வேற. வேற என்ன? வேற என்ன அது சொல்லேன்டா. ரோஸ் கார்டன். ஓ ரோஸ் கார்டனா? இதை நான் என் ஒய்ஃப்ட்ட ஈடன் கார்டன் தான் சொல்லுவேன். இது வேற. வேற என்ன? ரோஸ் கார்டனா ரெஸ்டாரண்ட். ஓ ரெஸ்டாரண்டா? ஆமா நேத்து நைட் அங்க சாப்பிட்டதுல இருந்தா இப்படி. பார்ட்டியா? பார்ட்டிலாம் இல்ல, நாங்க டெய்லியே வெளியில தான் சாப்பிடுறது. ஏன்? ஏன்னா இவனுக்கு சமைக்க தெரியாது. ஓ உங்க ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டீங்கன்னா என்ன கூப்பிடாதீங்க, உங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. ரமணி டாக்டர் இதுக்கு என்ன வழி? ஒரே வழி இருக்கு. நல்ல சமையல்காரோட சாப்பாடு தினம் 3 வேளை. ரமணி 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 லுக், குக் வாண்டட். நம்ம கொடுத்த ஆட் வந்திருக்கு கிளாசிஃபைட்ல. அது நேத்து பேப்பர்டா. ஓ அதானே பார்த்தேன், எல்லா நியூஸும் படிச்ச மாதிரி இருக்கு. இனி பேப்பர் எங்க? அப்புறம் இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ்? நேத்தே ஃபோன் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் வராங்க? மொத்தம் 5 பேர், 3 பொம்பளைங்க 2 ஆம்பளைங்க. பொம்பளைங்களாம் ஏன் வர சொல்ற? ஆம்பளை குக் தான் பெட்டர். நான் இல்லாத போது உனக்கு பாதுகாப்பா இருப்பான்ல. இருப்பான். முதல்ல அவன் தான் என் கழுத்து நெரிச்சு கொல்லுவான். அதோட பொம்பளை இருந்தாதான் எனக்கு பேச்சு துணையா இருக்கும். பேச்சு துணையா இருக்காது, வீண் வம்ப விலைக்கு வாங்குவாங்க. they will bitch about things. ஓஹோ, ஆம்பளைங்க நீங்க வீண் வம்ப விலைக்கு வாங்க மாட்டீங்களா? have you not bitched? no I never bitch. நீ ஏன் எத்தனை தடவை என்கிட்ட சொல்லியிருப்ப, அவ இப்படி இடிச்சா இவ இப்படி இடிச்சா, அவ குலுங்கி குலுங்கி பேசுறா,
அவங்ககிட்ட ரொம்ப ஜாகிரதையா இரு. ரொம்ப பேசாத, ஊத்து ஊத்து பாப்பான். எத்தனை பேர் பத்தி நீ என்கிட்ட சொல்லியிருப்ப. பொம்பளை தான்டா நல்லா சமைப்பா. பார், யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஆம்பளைங்க தான் நல்லா சமைப்பாங்க. நல்லா சமைச்சா நலபாகம், பீம பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. they don't say தமயந்தி பாகம் or பாஞ்சாலி பாகம். டூ ஹையா அதை விட்டுரு. சிம்பிளா புரிய வைக்கிறேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ல, கல்யாணத்துல, எல்லா இடத்துலயும் யார் சமைக்கிறா? யார் சமைக்கிறா? ஆம்பளைங்க தான். ரோஸ் கார்டன்லயும் ஆம்பளை தான் சமைக்கிறான். ஞாபகம் இருக்கா? பன்னீர் பட்டர் மசாலா. பொம்பளை தான் வேஸ்ட் பண்ணாம டேஸ்ட்ஃபுல்லா சமைப்பா. புரிஞ்சுக்கோ, இந்த வீட்டுக்கு பொம்பளை தான் சமையல்காரியா வரணும். இல்ல ரமணி, இந்த வீட்டுக்கு ஆம்பளை சமையல்காரன் தான். நத்திங் டூயிங். பொம்பளை தான் சமையல்காரியா வரணும். ஆம்பளை சமையல்காரன். பொம்பளை தான். ஆம்பளை. பொம்பளை. பாத்துடலாமா? Billionaire commits suicide. Billionaire commits suicide. Wife elopes with cook and kitty. மணி என்னாச்சு? இவ்வளவு லேட்டா தான் பால் கொண்டு தருவாங்களா? நான் என்னம்மா பண்ணுவேன்? என் தலையெழுத்தே சரியில்லைம்மா. நாம தான் இப்படி பாலுக்காக ஓடி ஆடி அலையிறமேன்னு வீட்டு வேலைக்காக ஒத்தாசைக்கு என் தங்கச்சியை கூட்டு வந்து வச்சிருந்தம்மா. சமைக்கிறதுக்கு வந்தவா சமயம் பார்த்து என் பொருள் தள்ளிட மாட்டாமா. ஏம்மா? நான் என் பொருள் நான் தேடுவேனா? என் தங்கச்சியை தேடுவேனா? Too bad. Too bad. Just Ramani 2 months. ma. In just 2 months. ரமணி, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன்டா. நீ எப்பவுமே கரெக்டா தான்டா சொல்ற. இந்த வீட்டுக்கு சமையல்காரன் தான் பெஸ்ட். சமையல்காரனை ஃபிக்ஸ் பண்ணிக்க. நோ நோ நோ, நானும் ரொம்ப நேரமா யோசிச்சேன். நம்ம வீட்டுக்கு சமையல்காரி தான் பெஸ்ட். இல்லடா, இப்போ நீ வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோ, சமையல்காரன் தான் எனக்கு பாதுகாப்பா இருப்பான். நீ தானே சொன்ன சமையல்காரனே. நோ நோ நோ, காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. இப்பதான் படிச்சேன். உன் கழுத்தை நெரிச்சு கொண்டுருவான். சமையல்காரினா பேச்சு துணையா இருப்பாங்க. ஐயோ, பேச்சு துணையாவா இருப்பாங்க? ஒரே ஊர் வம்பு. You see, they only say bitching, never say dogging. இல்ல, சமையல்காரன் தான். அம்மணி, இந்த காலத்து பொம்பளைங்களுக்கு வேர் இஸ் அ டைம் நாட்டே ஆடுறாங்க. யூ நோ. இல்லடா, ஆம்பளைங்க தான் நல்லா சமைப்பாங்க. நீ தானே சொன்ன நலபாகம், பீமபாகம். சமையல்காரன் தான் ஃபிக்ஸ்ட். What a silly girl you are. அதெல்லாம் myth, real. அத போய் நம்புறியா? இல்லடா, உனக்கு புரியவே மாட்டேங்குது. கல்யாணம், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், இங்கெல்லாம் யார் சமைக்கிறாங்க? ஆம்பளைங்க தானே. நீ தானே சொன்ன. ரோஸ் கார்டன், பன்னீர் பட்டர் மசாலா. ரோஸ் கார்டன், தட்ஸ் an exception. அத பத்தி என்ன இப்போ? ரமணி, சமையல்காரி தான் வேஸ்ட் பண்ணாம டேஸ்ட்ஃபுல்லா சிக்கனமா சமைப்பாங்க. இல்லடா, சமையல்காரனும் வேஸ்ட் பண்ணாம டேஸ்ட்ஃபுல்லா சிக்கனமா சமைப்பாங்க. ரமணி, டேய் 2 monthsல ஓடி போறாங்க ரமணி. In just 2 months. டேய், சமையல்காரினா சமயம் பார்த்து ஓடி போயிடுவாடா. வேண்டாம் ரமணி. ரமணி, சமையல்காரன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரமணி ரமணி, சமையல்காரி இல்ல, சமையல்காரன். சமையல்காரி ஃபிக்ஸ்ட் ரமணி. சமையல்காரன் ஃபிக்ஸ்ட். பாத்ரூமா? பாத்ரூமா? பாத்ரூம். ஹலோ, வாங்க, ப்ளீஸ் கம் இன்சைட். எஸ் சார், இங்க சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு விளம்பரம். எஸ் எஸ் எஸ், 1 minute. ரமணி, பாரு யார் வந்திருக்கா. வாங்க, ப்ளீஸ் கம் இன்சைட். கம் கம் கம், உட்காருங்க. சரி.
நைஸ். உங்க பேர் என்ன? என் பேர் ஸ்னேகா. ஸ்னேகா. நைஸ் நேம், வெரி நைஸ் நேம். பை தி வே, திஸ் இஸ் மை வைஃப் ரமணி. வணக்கம்மா. சமையல் வேலைக்கு தானே வந்திருக்க? யார் வச்சது அந்த பேரை? எந்த பேரு? ஸ்னேகா. அவங்க அப்பா அம்மா தான் வச்சிருப்பாங்க இல்லையா? இல்ல, உண்மையான பேர் என்ன? என் பேரு பாஞ்சாலி. கொஞ்சம் மாடர்னா இருக்கட்டுமேனு டிரான்ஸ்லேட் பண்ணி ஸ்னேகான்னு வச்சிட்டு இருக்கேன். ஒன் மினிட். ரமணி 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 பாஞ்சாலி பேரை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி ஸ்னேகான்னு வச்சுட்டா? ஸ்னேகான்ற பேருக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஸ்னேகானா பிரியமாக இருப்பவள், இனிமையாக பேசுபவள், ஊர் வம்பு பேசாதவள், நன்றாக சமைப்பவள், சிக்கனமாக இருப்பவள். கரெக்ட். ரமணி, ஷி லுக்ஸ் வெரி டீசன்ட். நல்லா சமைப்பான்னு நினைக்கிறேன். பை தி வே, நீங்க என்ன சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? ஒரு 2000 2500 கூட பரவாயில்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்களே உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம், நீங்க போலாம். சார், நான் உங்களை கான்டாக்ட் பண்ணட்டுமா? உங்க ஃபோன் நம்பர்? I'll give you my office number. ஏன்னா நான் வீட்டில் இருக்கிற அதெல்லாம் வேண்டாம், நாங்களே உங்களை கான்டாக்ட் பண்றோம், நீங்க போங்க. I will see you off. ஏய், இல்ல, I'm not seeing you off. Bye. We'll keep in touch. என்ன ரமணி, இவ வேண்டாம். ஒரு நல்ல சமையல்காரிய வேண்டான்னு சொல்றது அவ்வளவு நல்லா இல்லை தெரியுமா? ச்சே, what a decent girl, what a nice girl, ஸ்னேகா. இப்படி ஒரு சமையல்காரி அமையிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சமயம் பார்த்து ஓடி போயிடுவா, அதை பத்தி நீ கவலைப்படாத. ஒரு நல்ல சமையல்காரன் கிடைப்பான். எனக்கு சமையல்காரி தான் வேணும். எனக்கு சமையல்காரன் தான் வேணும். போ. நோ, நீ போ. வாப்பா, நேத்து ஃபோன் பண்ண நீ தானே? வா வா, வலது கால் எடுத்து வச்சு உள்ள வா. வா வா வா, வெக்கப்படாத, நம்ம வீடு தான், நீ தாராளமா வரலாம். தள்ளி உட்கார், தள்ளி உட்கார், தள்ளி உட்காரு. உட்காருப்பா, கூச்சப்படாத, உட்காரு. என்ன சாப்பிடுற? தண்ணி கொண்டாட்டுமா? வேண்டாம். சரி, உன் பேர் என்ன? கௌரி சங்கர். கௌரி சங்கர், நல்ல பேர், ரொம்ப நல்ல பேர். உண்மையான பேரா? ஆமாங்க. அது என்னது? கௌரி சங்கர், ரெண்டு பேர் உன் பேர் தானா? கௌரிங்கிறது எங்கள் அம்மா, சங்கருங்கிறது என் பேர். எங்கள் அம்மா இப்போ உயிரோடு இல்லைனால கௌரி சங்கர்னு வச்சுருக்கேன். சரி, ஃபீல் பண்ணாத ரமணி. ரமணி, அவன் குரல் இப்படி தழுதிருத்தது பத்தி அவங்க அம்மா பத்தி. சிகரெட் பிடிப்பியா? அது லேடிஸுக்கு பிடிக்காதுன்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க சார். உங்க அம்மா கௌரி. கௌரி. ரமணி ரொம்ப அடக்கமா இருக்கா அம்மாக்கு. ரமணி, ஜஸ்ட் a minute. ஐஸ்கிரீம் செய்ய தெரியுமா? செய்வேன் சார். செய்வானா ரமணி? இவனே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரமணி நல்ல சமையல். பீச் மல்பா செய்ய தெரியுமா? செய்வேன் சார். அதான் லேடிஸ்க்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் சார். கரெக்ட். ரமணி, எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். லேடிஸ்க்கு பிடிச்ச இவனே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரமணி நல்ல சமையல். ரமணி, இவன் ஒத்து வர மாட்டான். எழுந்திருப்பா, யூ கேன் கோ. ரமணி, இது ரொம்ப அநியாயம், நீ உட்காருப்பா. ரமணி, 2 மாசத்துல நோ, நீ எழுந்திரு ப்ளீஸ், யூ கேன் கோ. ஒரு நல்ல சமையல்காரன், நீ உட்காருப்பா. ரமணி, வேண்டாம், அவன் நல்ல சமையல்காரன், எப்படி தெரியும்? நீ எழுந்திரு ப்ளீஸ். உட்காருப்பா, நீ ஏன் பயந்து நிக்கிற? அவன் அடக்க மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்றான். எழுந்திருப்பா, நீ போடா. நீ உட்காருப்பா. எழுந்திரு. உட்காரு. எழுந்திரு. உட்காரு. எழுந்திரு. உட்காரு. எழுந்திரு. உட்காரு. எழுந்திரு. உட்காரு. ஐயோ தம்பி, கௌரி சங்கர். வணக்கம். எஸ், வணக்கம். என்னது வாசகத்தை திறந்து வச்சுட்டு 2 பேரும் இப்படி உட்கார்ந்து இருந்தா எப்படி? இல்ல, அங்க சரி, உங்க ரமணி யாரு? நான் தான். 2 பேருமே ரமணியா? என் பேரு சுவாமிநாதன். நிஜமான பேரு சுவாமிநாதன். எங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாருமா சேர்ந்து வச்ச பேரு சுவாமிநாதன். என்னை எல்லாரும் ஆசையா சுவாமின்னு கூப்பிடுவாங்க. நீங்க நாத்திகமா இருந்தா சொல்லிடுங்க, என்ன நாதன்னு கூப்பிடுங்க, பரவாயில்ல. 1 minute. உங்களுக்கு ஐஸ்கிரீம் செய்ய தெரியுமா? காலம்பர்ல இருந்து 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். எல்லாரும் இதே கேள்வி இந்த பேப்பரை கையில வச்சுட்டே கேட்கிறேன். எனக்கு ஐஸ்கிரீம் பீச்ச மல்வா எதுவும் செய்ய தெரியாது. சொந்த ஊரு கும்பகோணம், அதனால தஞ்சாவூர் குறும்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். என்ன படிச்சிருக்கேன்னு கேட்கிறேன். டியூசி வரை படிச்சிருக்கேன். எங்க அப்பா எனக்கு 5 லட்சம் ரூபாய் சொத்தை வச்சுட்டு இறந்து போயிட்டார்.
அப்புறம் ஏன் இந்த வேலைக்கு வந்தேன்? 5 லட்ச ரூபா சொத்து ஒரே நாள் கரியா போயிடுத்து. எப்படின்னு கேட்கிறேன். 5 லட்ச ரூபாய 10 லட்ச ரூபாய் ஆக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பட்டாசு கடை வச்சேன். ஒரே நாள் ராத்திரி போட்டான், எல்லாம் பிசுன்னு போயிடுச்சு. அப்புறம் ஏதோ நிறைய பிசினஸ் பண்ணினேன். கடைசியா 3 மாசமா ஜட்ஜி வீட்டுல வேலைக்கு வந்து சமயக்காரனை சேர்ந்து விட்டேன். 3 மாசம் தானா? வல்லவனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் படிப்பனே தான். ஜட்ஜி வீட்டுல நான் சமயக்காரன் நுழைஞ்சதுக்கு பிறகு அவ ஆத்துக்காரிய கிச்சன் பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இன்ஃபேக்ட் டைவர்ஸ் வாங்குற அளவு வரை போயாச்சு. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, அதுக்கு தான் தியாகம் பண்ணிவிட்டு நேரம் இங்க வந்துட்டேனே. பேப்பர்ல உங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன். அவர் கொடுக்குற சம்பளத்தை விட 100 ரூபாய் நீங்க கூட கொடுப்பேன்னு நினைச்சுன்னு நேரம் வந்துட்டேன். இந்த பாருங்க, இந்த இன்டர்வியூ ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீங்க 2 பேரும் சாப்பிட்டேளா? என்ன இது? கார்ன்ஃப்ளெக்ஸ். இதெல்லாம் காலம்பரை வச்சு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதெல்லாம் போய் சாப்பிடுவாளோ? கிச்சன் எங்க இருக்கு அதை சொல்லுங்க. கிச்சன் அக்னி மூலை அதோ இருக்கு, அங்கதான் கிச்சன் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உடம்புக்காக. இதோ வர 5 நிமிஷம். ரமணி, யார் இவரு? சுவாமிநாதன். ஆசையா சுவாமி சுவாமின்னு கூப்பிடலாம். இஃப் யூ டோன்ட் பிலீவ் இன் காட், நாதன் கூப்பிடலாம். வாங்க 2 பேரும் சாப்பிடறதுக்கு வாங்க. உட்காருங்க உட்காருங்க. சாப்பிடுங்க. என்ன பார்க்குறீங்க? மரம் வெட்டுறவன் கோடாலியோட வரணும், தச்சம் உளியோட வரணும், தையக்காரன் கத்திரிக்கோலோட வரணும், கிணறு வெட்டுறவன் கடப்பாறையோட வரணும், சமயக்காரன் கரண்டியோட வரணும். நான் கொஞ்சம் அட்வான்ஸ், சாப்பாடோடையே வந்திருக்கேன். சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா என்ன வேலைக்கு வச்சுக்குங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கணுமே, பிடிச்சிருக்கணும். ஸோ ஐ ஆம் அப்பாயிண்டட். தேங்க்யூ. நோ யூ. ராம், இங்க குப்பை கூட எங்க இருக்கு? இருக்கு. சரவணா, காப்பாத்திட்டேன், வேலை வாங்கி கொடுத்துட்டேன். சரஸ்வதி அம்மா, இனிமே நீ தான் தோணு.